பயனாளிகளுக்கு பல விதத்திலும் இன்றைக்கு நன்மை பயக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய டிஆர்ஓ சார் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மண்டல குழு தலைவர் அவர்களே, எஸ்ஆர்எம் மேடம் அவர்களே, வட்டாட்சியர் அவர்களே, மற்றும் இங்கே பயனாளிகளாக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய திருவம்பூர் தொகுதியுடைய மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து இது போன்று பட்டாக்கள் வழங்குகின்ற அந்த நிகழ்வு வரும் பொழுது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அந்தந்த பகுதிக்கு நான் ஒரு நல்லது கெட்டதுக்கு விசாரிக்க செல்லும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த பகுதிகளை காமித்து இந்த பகுதிக்கெல்லாம் நீண்ட நாட்களாக பட்டா வரவில்லை, இதை உடனடியாக நாம் பெற்றுத்தர வேண்டும், மக்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க சொல்லிக்கொண்டே வருவார்கள். அதன்படிதான் இந்த 4 வருடத்தில் நம்முடைய டிஆர்ஓ சார் சொன்ன மாதிரி நம்முடைய திருவெம்பூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் ஏறத்தாழ 14,000 பேருக்கு மேலாக இன்றைக்கு இந்த பட்டாவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்குன்னா அது காரணம் அது சார்ந்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், பல்வேறு பணிகள் அவருடைய துறை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னாலும் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறவர் தொடர்ந்து தன்னுடைய தொகுதி மக்களுக்கான அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறாரு என்கின்ற அந்த பணியையும் உள்வாங்கி கொண்டு மற்ற வேலைலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல நம்ம வேலையை முடிச்சிடணுங்கிறதுக்காக நமக்கான பட்டா தருகின்ற வேலையை முடித்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நம்ம அனைவரின் சார்பாக முதலினுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்படுறேன். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. சில திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி இடம் வளர்ந்தாங்க, இதை தொடவே முடியாதுங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இதெல்லாம் செய்கிறது கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் மனசு இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியும் என்கின்ற அந்த விதத்தில் தான் கூடுதலாக அந்த பணி சுமையை ஏற்றுக்கொண்டு நமக்காக இதை செய்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய அரசு அலுவலர்கள். உள்ளபடியே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தொகுதி மக்களின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்துடைய இது போன்ற நிகழ்ச்சியில் தவறாமல் நாங்கள் சில பயனாளிகள் நாங்கள் சேர்த்துக்கொள்வது வழக்கம். அது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்று இவர்களை கண்டறிந்து அவர்களுக்கும் இது போன்ற அரசு நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கான அந்த உதவியை செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். இன்றைக்கு அது போன்ற இன்றைக்கு பல மாற்றுத்திறனாளிகள் சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள். அதனால தான் டிஆர்ஓ சார் சொன்னால் இன்றைக்கி ஒரே நிகழ்ச்சி மட்டும் கிட்டத்தட்ட 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இன்றைக்கி நான் பயனாளிகள் இன்றைக்கி வருகை தந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. இது காரணம், இந்த பட்டா அப்படிங்கிற அந்த ஒரு முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கிரவுண்டாக இருந்தாலும் என் சொந்த பேரில் இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. தான் நிம்மதியாக தூங்க முடியும். நம்ம ஒரு கரண்ட் வசதி நம்மளால் வாங்க முடியுது, ஏன் இடண்டா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் என்று சொல்கிறோம் இல்லையா? அதற்காக அதுதான் இதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் பேசுகிறதா தான் சரி, அல்லது தோழமை கட்சியை சார்ந்தவங்க பேசும் பொழுதெல்லாம் அதில் ஒரு தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது சொன்னார், இந்த பட்டாவை வாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய தொகுதியை சார்ந்திருக்கின்ற நாமக்கல் பகுதியில் இருக்கின்ற தொகுதியை சார்ந்திருக்க ஒரு அம்மா சொன்னிச்சான், இப்போ இந்த பட்டாவை எடுத்துகிட்டு போய் எய்த்த வீட்டுக்கார அம்மா கிட்ட போய் நான் அப்படி தைரியமாக நான் காட்டுவேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் பேசினாலே நீ புறம்போக்கில் குடியிருக்க, உனக்குலாம் எதுக்குமா இந்த மாதிரி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் புறம்போக்கில் எனக்குன்னு சொந்தமாக இடம் இருக்குது, எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்கேன், அப்படி காட்டுவேன் தைரியமா என்று சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது அவங்க சொன்னாங்க. ஸோ இது இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இதில் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே உதயசூனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இருக்காது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரை பிடிக்கும், உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற தலைவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் வாக்களித்திருப்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது, நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவரும் காக்க வேண்டியதான் இந்த அரசாங்கத்துடைய கடமை. இது எனது அரசாங்கம் அல்ல, இது நமது அரசாங்கம் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆக வாய்ப்பு கிடைக்கும் போது தான் மக்கள் என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருமோ அதை செய்து கொடுத்துட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதும் அரங்கம் வெளியிலும் இத்தனை பயனாளிகள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சில நேரம் ஓட்டு கேட்கறது மட்டும் எனக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும் அவங்களோட வேலை கிடையாது. ஓட்டு கேட்கும் பொழுது என்னென்ன மக்கள் கேட்டிருக்கிறாங்க அதை செஞ்சு தர வேண்டியது உங்களோட வேலை தான். எனக்கு அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்தி அதை பெற்றுத்தருகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒன்றிய கழக, நகர கழக, மாநகர கழக, பகுதி கழக, என் கிளை கழகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விதத்தில் தான் இன்றைக்கி என்னுடைய மிகப்பெரிய குடும்பமாக இருக்கக்கூடிய திருவெம்பூர் தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் இது போன்ற நலத்திட்டங்களை கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதுவும் இது டிஆர்ஓ சார் சொன்னால் 11 தானே சொன்னாங்க, 8:00க்கெலாம் வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்பட வேணாம்,
இந்த குடும்பத்தோட தலைவனா அன்பில் மகேஷ் வரான்னு சொன்னான்னா என்னோட குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக எனக்காக வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை தான் நீங்களும் இன்றைக்கு உண்மையாக அதை நிரூபித்து காட்டுகிறீர்கள். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும், குறிப்பாக இது போன்ற நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.